பெருந்தோட்ட நிறுவனங்கள் நினைத்தால் போல் ஆட முடியாது நிமல் எச்சரிக்கை. இப்படியே சென்றால் அழைந்து விடுவோம் மகிந்த விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிட ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு உரிமையில்லை பீரி சீற்று. ஸ்ரீலங்கா கடற்படைக்கு எதிராக இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. எனக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்தால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் சுமந்திரன் ஆவேசம். ஜெனீவா மனித உரிமைகள் விவகாரம் படை அதிகாரிகள் முக்கிய கலந்துரையாடல். தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றும் முயற்சியில் அரசாங்கம் சபையில் பகிரங்க குற்றச்சாட்டு. ஒரே இரவில் 2000 தொடக்கம் 3000 ராணுவத்தினரை கொன்றேன். கருணாவிற்கு எதிரான மனு மீளப் பெறப்பட்டது. தொழிலாளர்களின் வேலை நாட்கள் குறித்து நிபந்தனைகள் விதிக்க பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எந்தவொரு அதிகாரமும் இல்லை என தொழிலமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை தொழிலமைச்சின் கீழுள்ள ஊழியர் சகாய நிதிய சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாத உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார். அவர் மேலும் கூறுகையில், தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பில் கூட்டு ஒப்பந்தம் ஒன்று உள்ளது. இது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களிடையில் கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தமாகும். இறுதியாக செய்து கொண்ட கூட்டு ஒப்பந்தம் இந்த ஆண்டு டிசம்பர் 31 வரைக்கும் நடைமுறையில் உள்ளது. எனவே இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் அரசாங்கம் தலையிட்டு பலவந்தப்படுத்தி எதையும் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் அழுத்தங்களை பிரயோகித்து செய்யக்கூடிய ஒப்பந்தமும் அல்ல. இது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இணைந்து செய்ய வேண்டிய ஒப்பந்தமாகும். எனவே அரசாங்கம் இதில் ஏதேனும் மாற்று வழிமுறையை கையாள்வதாயின் கூட்டு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த பின்னரே தலையிட முடியும். எனினும் இந்த பிரச்சினையில் 12 தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டு ஒப்பந்தத்துக்குள்ளேயே தீர்மானங்கள் எட்டும் இணக்கப்பாட்டு முயற்சிகளை கையாண்டோம். எனினும் பெருந்தோட்ட நிறுவனங்களும் தொழிற்சங்கங்களும் இணக்கம் எட்டாத வரையில் அரசாங்கத்தினால் தீர்வு ஒன்றினை வழங்க முடியாது. அதற்கான அதிகாரம் அரசாங்கத்திற்கு கிடையாது. இந்த விடயத்தில் எமக்கு இருந்த ஒரே மாற்று வழிமுறை சம்பள நிர்ணய சபையில் இந்த விடயத்தை பேசி குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயிப்பதே ஆகும். இதனை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பதில் என்ன நியாயம் உள்ளது? குதிரையை குளக்கரைக்கு கூட்டிச் செல்ல முடியும், ஆனால் குதிரைக்கு தண்ணீரை பறக்க முடியாது. எனவே எமக்குள்ள ஒரே தீர்வு என்னவோ அதனை நாம் செய்வோம். அது மட்டுமல்ல, எக்காரணம் கொண்டும் தொழிலாளர்களின் சலுகைகளை பெருந்தோட்ட நிறுவனங்கள் பறிக்குமானால் அதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. அப்படி நடக்குமாயின் அதற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாத்து கொடுக்கவும் எம்மால் முடியும். வெறுமனே கொடுப்பனவுகள் மட்டுமல்லாது தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் கல்வி சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதனை அரசாங்கம் செய்து முடிக்கும் என்றார். கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு அரசியலை செய்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் அதிகாரம் அழிவடைந்துவிடும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கிடையே நடந்த கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மொட்டு சின்னத்தின் தலைமைத்துவத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் அமைச்சர் விமல் தெரிவித்துள்ளார் என்பதை தன்னால் அடையாளப்படுத்த முடியாதென்று பிரதமர் குறிப்பிட்டார். நேற்றைய ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சந்திப்பில் கலவரங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவ்வாறான எந்த சர்ச்சையும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் உள் விவகாரங்களில் தலையிடும் உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு கிடையாது என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஐநா கூட்டத்தொடர் தொடர்பில் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை மீதான விவாதம் எதிர்வரும் 22 இடம்பெற உள்ளது. மனித உரிமை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான விவாதத்தின் போது அரசாங்கம் இம்முறை தீர்க்கமான தீர்மானங்களை எடுக்கும். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கை நாட்டின் சுயாதீன தன்மைக்கும் மனித உரிமை பேரவையின் பொறுப்பிற்கும் அப்பாற்பட்டது. இலங்கையின் அரசியலமைப்பு விவகாரம், ராணுவ அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, தேசிய பாதுகாப்பு, நாடாளுமன்ற சட்டம் ஆகிய விடயங்களில் தலையிடும் உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளருக்கு கிடையாது. 30 வருடகால யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் துரிதமாக அபிவிருத்தி செய்யப்பட்டன. தமிழ் மக்கள் விவகாரத்தில் சர்வதேசம் கேட்டுக்கொண்ட விடயங்களை முழுமையாக செயற்படுத்தியுள்ளோம். விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்கள் சமூகத்தோடு சமூகமாக்கப்பட்டார்கள். அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்காது.
பொதுக் கொள்கையின் நிமித்தம் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படும். வடக்கு மாகாணத்தில் கல்வித்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஸ்ரீலங்கா கடற்படைக்கு எதிராக இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இந்திய மீனவர்களின் படகு நெடுந்தீவு கடற்பகுதியில் ஸ்ரீலங்கா காவல் படையினரின் படகு மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 மீனவர்கள் பலியாகினர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா கடற்படையினரை கைது செய்ய கோரிக்கை இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 5 கோடியை இலங்கை அரசிடம் பெற்றுத்தருமாறு இந்த மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் ஜெய்சுகின் தாக்கல் செய்த மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்ததாக கூறி அரசாங்கமே விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பை வழங்கியதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தான் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் சபையில் உரையாற்றிய அவர் தெற்கில் உள்ள 15 சிங்கள பாதாள குழுக்களின் உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக 30 பேரை தடுப்பில் வைக்கும் வரை இவை தொடர்பாக தான் எதையும் அறிந்திருக்கவில்லை. எனவே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்ததாக எனக்கு தெரிவிக்காது அல்லது முறையிடாத போது அரசாங்கம் அநேகமானோரை தடுப்பில் வைக்குமானால் தற்போது அந்த பாதுகாப்பினை மீளப்பெறுவது ஏன்? ஒருவேளை அப்பாவி இளைஞர்களை தடுப்பில் வைத்திருப்பதற்காக எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது என அரசாங்கம் தெரிவித்திருக்கலாம். எவ்வாறாயினும் தற்போது பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ள நிலையில் யாதேனும் பாதகம் ஏற்படுமாயின் அரசாங்கமே அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றார். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கி வரும் தேசிய பாதுகாப்பு கற்கைகள் தொடர்பிலான திங்ராங் தேசிய கற்கைகள் நிறுவனத்தினால் எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகள் தொடர்பிலான இரவு நேர கலந்துரையாடல்கள் திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளரும் பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமுமான அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே வரவேற்புரை நிகழ்த்திய பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமால் குணரத்னவால் சிறப்புரை நிகழ்த்தப்பட்டது. அதையடுத்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் வரைவுகள் தொடர்பில் இந்நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே சர்வதேச நீதி கட்டமைப்புகள் தொடர்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் முன்னாள் ஆலோசகர் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான முன்னாள் நிரந்தர வதிவிட பிரதிநிதி பேராசிரியர் ரொஹான் பெரேரா ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களின் தாக்கங்கள், இந்த தீர்மானத்திலிருந்து விலகுவதன் விளைவுகள் மற்றும் இலங்கையின் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விரிவுரையினை பாத்பைண்டர் அறக்கட்டளையின் தவிசாளரும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளருமான பெர்னான் குணத்திலக்க இலங்கைக்கு பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகள் தொடர்பிலான விரிவுரையை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளரும் முன்னாள் வடமாகாண ஆளுநருமான HMGS பலிஹக்ரவாலும் நிகழ்த்தப்பட்டது. அதனை அடுத்து இந்த அமர்வுகளில் பங்கேற்று பயன்பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டதுடன் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் தகவல் தொடர்பு மற்றும் வெளியீடுகள் பணிப்பாளர் ரியல் அட்மிரல் திமுத்து குணவர்த்தன நன்றியுரையினை நிகழ்த்தினார். அதே நேரம் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனம் என்பது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள இலங்கையின் முதன்மையான தேசிய பாதுகாப்பு சிந்தனை குழுவாகும் என்பதுடன் இது பாதுகாப்பு சூழலை புரிந்து கொள்வதற்கும் சான்றுகள் அடிப்படையிலான கொள்கை மற்றும் விவாதங்களுக்கான உத்திகளை உருவாக்குவதற்கு அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கும் நிறுவப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்திற்கு இல்லை. அவ்வாறு இருக்குமாக இருந்தால் அடிப்படை சம்பள திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்து அதனூடாக வழங்க முடியும் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற தொழில் அமைச்சின் கீழ் ஊழியர் சகாய நிதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில், தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் கோரிக்கை இன்று நேற்று வந்ததொன்றல்ல, 10 வருடங்களுக்கு முன்னிருந்தே தெரிவிக்கப்படுகின்ற விடயமாகும். எந்த அரசாங்கமும் அதனை நிறைவேற்றவில்லை. தற்போதைய அரசாங்கமும் தேர்தலுக்கு முன்னரே மார்ச் மாதத்திலிருந்து 1000 ரூபாய் வழங்குவதாக பிரதமர் தெரிவித்தார்.
அதன் பின்னர் வரவு செலவு திட்டத்தில் ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து 1000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். தற்போது உறுதியான தீர்மானம் இல்லாமல் இருக்கின்றது. மேலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற தேவை இருந்தால் அதற்கு இலகுவான வழி இருக்கும் போது எதற்காக அதனை சுற்றி வந்து நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அடிப்படை சம்பள திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாளொன்றுக்கு வழங்கப்பட வேண்டும் என சட்டம் இயற்றலாம். ஆனால் அரசாங்கம் அதனை செய்யாமல் தொழிலாளர்களை ஏமாற்றவே முயற்சிக்கின்றது. அத்துடன் 900 ரூபாய் அடிப்படை சம்பளம் மற்றும் 100 ரூபாய் வாழ்க்கை செலவு என்ற விடயத்திற்கு முதலாளிமார் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அவ்வாறான நிலையில் அரசாங்கம் அதனை வர்த்தமானிப்படுத்தி பின்னர் அவர்கள் அதற்கு எதிராக நீதிமன்றம் சென்றால் என்ன செய்வது? இது இன்னும் நீடிக்கப்படும். பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் 1000 ரூபாய் வழங்க முடியாது என தெரிவித்து அரசாங்கம் தப்பித்துக் கொள்ளவே முயற்சிக்கின்றது. இல்லாவிட்டால் இலகுவான முறையில் 1000 ரூபாயை வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதேபோன்று வாழ்க்கை செலவு 100 ரூபாய் வழங்குவதாக இருந்தால் அரசாங்கம் அதற்கான அனுமதியை பாராளுமன்றத்தில் பெற வேண்டும். எனினும் கூட்டு ஒப்பந்தத்தின் பிரகாரம் அதனை மேற்கொள்ள முடியாது. அதேபோன்று அரசாங்கம் தெரிவிக்கும் 1000 ரூபாவை முதலாளிமார் வழங்குவதாக இருந்தால் 13 நாட்களே வேலை வழங்குவதாக முதலாளிமார் தெரிவிக்கின்றனர். அவ்வாறான தீர்மானம் எடுத்தால் அரசாங்கம் எடுக்கும் சட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக எந்த தீர்மானமும் இல்லை என்றார். ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீளப் பெறப்பட்டுள்ளது. கடவல நகரசபை உறுப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 பேர் அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவிற்கமைய விநாயகமூர்த்தி முரளிதரன் வெளியிட்ட கருத்து தொடர்பான விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். இதுகுறித்து ஏற்கனவே விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் மனுவை தொடர தேவையில்லை என்பதால் அடிப்படை உரிமை மீறல் மனுவை மீள பெற்றுக்கொள்ள அனுமதிக்குமாறு நீதியரசர்களிடம் கோரிக்கை விடுத்தார். இதன்படி மேல்முறையீட்டு நீதிமன்றம் மனுவை மீள பெற்றுக்கொண்ட பின்னர் வழக்கை தள்ளுபடி செய்தது. சட்டமா அதிபர் டி லிபேராம், போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தனர். கடந்த ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி திகமண்டுள்ள பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தின் போது விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினரான விநாயகமூர்த்தி முரளிதரன் தான் கோவிட்-19 விட ஆபத்தானவர் என்று பகிரங்கமாக கூறியதாகவும் ஒரே இரவில் 2000 தொடக்கம் 3000 இலங்கை வீரர்களை கொன்றதாக கூறியதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விநாயகமூர்த்தி முரளிதரனை கைது செய்யவும் சட்டத்தை அமுல்படுத்தவும் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.